நம்ம இன்னைக்கு வில்லேஜ் சிம்னியில் பாப்கார்ன் வந்து எப்படி வீட்டிலே சுலபமாக செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கனமான பாத்திரம், அப்படி இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுள்ள எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வந்து சூரியகாந்தி எண்ணெய். உங்களுக்கு பட்டர் பாப்கார்ன் வேணும் அப்படின்னா எண்ணெய்க்கு பதிலாக வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயை வந்து நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே 1 கப் அளவுக்கு மக்காச்சோளம் எடுத்துக்கோங்க. இது எல்லா கடைகள்லையும் வந்து பாப்கார்ன் செய்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ வந்து இதை நம்ம அந்த எண்ணெய் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம கலந்துட்டே இருக்கணும். ரெண்டு நிமிஷம் நீங்கள் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குக்கரோட மூடி எடுத்துக்கோங்க. மூடி எடுத்துட்டு அதில் உள்ள வெயிட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து சிம்ல தான் இருக்கணும். குக்கர் வந்து மூடி போட்டு மூடினதுக்கு அப்புறமா சோளம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த வெடிப்பு சத்தம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா அந்த குக்கர் மூடியை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. அது வரைக்கும் குக்கர் மூடியை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண வேணாம். சோளத்தோட வெடிப்பு சத்தம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், பாப்கார்ன் வந்து தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் சிம்னிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.